ஒரு கணபதி செய்யணும்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சிற்ப சாஸ்திரம் இருக்கு. அந்த சிற்ப சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் அந்த உருவத்தினுடைய அமைப்பை அதுல சொல்லியிருக்கான். அதுக்கு பிரதிமா லக்ஷணம்னு பேர். அப்போ சதுர்புஜம், கஜவக்திரம், பூதகாத்திரம், மகோதரம், லட்டுகம், தந்தம், பாசம், அங்குசம், தாரிணம், பகி அப்படிங்கிறது வினாகிரபிங்கிற ரூப தியானம். புஜம்ங்கிறது கையை, சதுர்புஜம்னா 4 கரங்கள், கஜம்ங்கிறது யானை, வக்திரம்னா முகம். இப்போ கஜவக்திரம், பூதகாத்திரம்னா பெரிய உடம்பு, மகோதிரம்னா பெரிய வயிறு, லட்டு, தந்தம், பாசம், அங்குசம் இவற்றையெல்லாம் தரித்தவனை வணங்குகிறேன்னு அந்த தியானத்தை முடிச்சிடுவோம். இங்க இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி அதை கல்லில் எழுதணும்னா அது சிலையை வடிச்சிடலாம். சிலையை அதுல நாதமே வடிவானவன் தான் சிவன், அவனுடைய மகன் தான் கணபதி. ஸோ இந்த கணபதி அந்த நாத வடிவான கல்லில் தான் நான் நிர்மாணம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நாத வடிவான கல், அந்த ஒளி வருது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அது உயிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். தபதி கனகரத்தன்னு என்னுடைய பெயர்.